எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் சாப்டரில் எக்ஸாம்பிள் 23 சொல்கிறேன். ஃபைண்ட் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் 0, c ஃப்ரம் த பேரபோலா y = x ஸ்கொயர். இப்போ ஷார்ட்டஸ்ட்ன்ற வேர்டு வந்தாலே மினிமம் ஃபங்க்ஷன் நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். இப்போது டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ பரபலா y = x ஸ்கொயர்னா x ஸ்கொயர் = 4ay இந்த ஃபார்மில் இருக்குது. இது இப்போ பரபலா ஈக்குவேஷன்ஸ்லாம் நீங்கள் +1 படிச்சிருப்பீங்க. இது வந்து அப்பர் டைரெக்ஷனில் இருக்கும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர்னா இப்போ இப்படி இருக்கும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் = yன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆரிஜின் இங்கே இருக்குது 0,0 அப்வர்டில் இருக்கும் இது. ஸோ இந்த அப்வர்டில் வந்து ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ ஆக்சிஸ் மேலே இருக்கிறனால இந்த இடத்துல 0,cன்னு இருக்குது. இப்போ இந்த பாயிண்டில் வந்து நம்ம எக்ஸ், ஒய்ன்ற பாயிண்ட் இருக்கிறனால இங்கே h,kன்னு எடுத்துருக்கோம் நம்ம. ஸோ அது வந்து பரபலா ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ y = x ஸ்கொயர்னா இந்த ஈக்குவேஷன் வழியாக h,kன்ற பாயிண்ட் லைஸ் ஆகுது. h,k லைஸ் ஆன் திஸ் பரபலா ஈக்குவேஷன். ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல ஹெச் சப்ஸ்டியூட் பண்ணும், ஒய் இருக்கிற இடத்துல கே சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ கே = ஹெச் ஸ்கொயர். ஸோ இது ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கு. இப்போ அவங்க கேட்குறது டிஸ்டன்ஸ் வந்து 0,cன்ற பாயிண்ட்க்கும் h,kன்ற பாயிண்ட்க்கும் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணோம். டிஸ்டன்ஸ் இதுக்கு நடுவில் உள்ள ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. டிஸ்டன்ஸுக்கு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். 2 பாயிண்ட் x1 y1 x2 y2 2 பாயிண்ட் இருந்தால் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு இதுதான் ஃபார்முலா. √(x2 - x1) ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதில் வந்து x2ன்றதுனால h - 0 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் k - c ஹோல் ஸ்கொயர். ஸோ இதில் வந்து ஹெச் ஸ்கொயர் இருக்குது. ஹெச் ஸ்கொயர் வந்து கேன்னு நம்ம இங்கே எடுத்துருக்கோம். இதை 1 வச்சுக்கலாம். ஸோ எல்லாமே ஃபங்க்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேன்னு எடுத்துக்கிட்டால் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது இந்த டேர்ம்ஸ் ஆஃப் டி ஆஃப் கே. ஸோ ரூட் இருக்கிறனால ரூட்டில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிறனால நம்ம ஸ்கொயரிங் போத் சைட்ஸ் பண்ணலாம். ஸோ டி ஸ்கொயர் ஆஃப் கேன்னு எடுத்தோம்னா ரூட் ரிமூவ் ஆகிடும். கே ஸ்கொயர் ப்ளஸ் கே - c ஹோல் ஸ்கொயர். ஸோ ஸ்கொயரிங் போத் சைட்ஸ் பண்ணுறோன்னா இப்போ இந்த டி ஸ்கொயர் ஆஃப் கேயே நம்ம டி ஆஃப் கேன்னு ஸ்மால் டி ஆஃப் கேன்னு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். கே - c ஹோல் ஸ்கொயர். இப்போது நம்ம ஃபங்க்ஷன் இது எல்லாமே வேர்ட் ப்ராப்ளம்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே ஃபங்க்ஷன் ஃபார்ம் பண்ணுறது கரெக்டாக பண்ணணும். அதுக்கப்புறம் தான் மற்ற ஸ்டெப்பெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டி டேஷ் ஆஃப் கே அது எல்லாமே ஆல்ரெடி லோக்கல் மேக்ஸிமம் மினிமம்க்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரியே டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு கே பண்ணணும். அப்புறம் டபுள் டேஷ் பண்ணி இப்போ இதில் வந்து ஷார்ட்டஸ்ட்னாலே மினிமம்னா டபுள் டேஷ் வந்து பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ இப்போ நான் டி டேஷ் ஆஃப் டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு கே பண்ணுறேன். கே ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ண 2k. இது சைல்டு ரூல்னால 2 × k - c. கேயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ஆகிடும். ஸோ இப்போ இதில் 2k ப்ளஸ் 2k - c 2c. ஸோ 4k - 2c. அடுத்தது நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து டி டேஷ் ஆஃப் கே 0ன்னு எடுத்துக்கணும். அப்போ தான் கே வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ 4k - 2c = 0. ஹெச் ஸ்கொயர் வந்து கே, அதனால கே தான் வரும் இந்த இடத்துல. ஸோ கேயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. (1 + 2k - 2c). ஸோ 1 + 2k - 2c = 0. இப்போ கே தான் கண்டுபிடிக்க போகிறோம். திருப்பி அந்த ஈக்குவேஷன் எழுதுகிறேன். ஸோ 1 + 2k - 2c = 0. 2k = 2 - 2c இந்த பக்கம் ப்ளஸ் 2c -1. k = 2c - 1/2. ஸோ கே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டபுள் டேஷ் ஆஃப் டி டபுள் டேஷ் ஆஃப் கே கண்டுபிடிக்கணும்.
டி டேஷ் ஆஃப் கே ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. அது வந்து 1 + 2k - 2c. திருப்பி எழுதுகிறேன் நான். டி டேஷ் ஆஃப் கே வந்து 1 + 2k - 2c. ஸோ இதில் வந்து டி டபுள் டேஷ் ஆஃப் கேனா 1ன்றது கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். இந்த 2கேயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, 2cன்றது கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். ஸோ பாசிட்டிவில் வருது. பாசிட்டிவ்ன்றனாலே இது மினிமம் ஃபங்க்ஷன். ஸோ மினிமம் ஃபங்க்ஷன்றனால இது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லலாம். லோக்கல் மினிமம் ஃபங்க்ஷன். ஸோ அதனால் இந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கிடச்சிருச்சு நமக்கு. ஸோ அந்த டிஸ்டன்ஸை வந்து இப்போ வந்து கண்டுபிடிக்கணும். அதை வந்து டி ஆஃப் கேல தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். டி ஆஃப் கே வந்து நம்ம ஆல்ரெடி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எடுத்திருக்கோம். அந்த ஃபங்க்ஷன் ஃபார்ம் பண்ணி எடுத்திருக்கோம். ரூட்டில் இருக்குது கே + k - c ஹோல் ஸ்கொயர். கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், அதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம். ரூட்டுக்குள்ளே இருக்குது 2c - 1/2 ப்ளஸ் இது 2c - 1/2 அப்புறமா இந்த -c ஹோல் ஸ்கொயர். ஸோ எல்சிஎம் எடுக்கிறப்போ 2c - 1/2 இது ப்ளஸ் இது 2c - 1 இந்த மல்டிபிள்னா -2c / 2 இந்த ஹோல் ஸ்கொயர். ஸோ ப்ளஸ் 2c - 2 கேன்சல் ஆகிடும். -1 ஸ்கொயர் பண்ணால் +1/4. 2c - 1 இது -1 +1/2 ஸ்கொயர் 4. இப்போ எல்சிஎம் எடுக்கணும். ஸோ இதில் சி இருக்குது. இங்கே ஒரு /2 இருக்குது. இப்போ இங்கே × 2 × 2 பண்ணணும். ஸோ 2 2s are 4c -2 இது வந்து +1 ஹோல் டிவைடட் பை 4. ஸோ 4c -2 +1 -1 ஹோல் டிவைடட் பை 4. √4 வந்து 2, அதனால் இது மட்டும் ரூட்டில் எடுத்துக்கலாம். 4c - 1 ஹோல் டிவைடட் பை 2. ஸோ இதுதான் வந்து டிஸ்டன்ஸ், இந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.